Dear friends, welcome back to our channel. This is Rashik. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சிஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் தனக்கு தேவையான பொருட்களை எப்படி வாங்கினாங்க அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிற பொருட்கள் மூலமாக தனக்கு தேவையான பொருட்களை பண்டை மாற்று முறை அப்படின்ற மெத்தடில் வந்து வாங்கினாங்க. ஆப்பிள் இருக்குது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆரஞ்சு இருக்குது அப்படின்னா எனக்கு ஆரஞ்சு தேவைப்படுது, நான் என்கிட்ட இருக்கிற ஆப்பிளை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற ஆரஞ்சை நான் வாங்கிக்கிறேன் மெத்தடில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் பண்டை மாற்று முறை. காலப்போக்கில் வந்து ஆப்பிளும் ஆரஞ்சும் ஈக்குவலா அப்படின்ற ஒரு விதமான சந்தேகம் வந்துச்சு. இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஆப்பிளும் ஆரஞ்சும் வந்து போட்டிருக்கேன். இதில் தாங்கிட்டே இருக்கிற பொருள் வந்து விலை உயர்ந்ததாகவும் மற்றவங்ககிட்ட இருக்கிறது கம்மியாகவும் சில நேரங்கள் வந்து நினைக்கும் போது இதை வந்து ஒரு காமனான ஒரு ரேரான மெட்டலை வச்சு நம்ம வந்து வணிகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் கோல்டை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய வணிகத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் கோல்டை வச்சு எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க. பொருட்கள் வாங்குறதும் விற்கிறதும் கோல்டை வச்சு பண்ணாங்க. டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அங்கிட்ட இருக்கிற தங்கத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் தான் ஆகணும். அப்போ வந்து அதிகமான தங்கத்தை கொண்டு போகும்போது அதில் ராபரி வழிப்பறியும் நடக்குது, கொள்ளையும் நடக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டு அரசர்கள் மூலமாக மெட்டல் காயின்ஸ் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க, வணிகம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கோல்டில் எப்படி ஒரு இடத்துலேருந்து கொண்டு போகும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, வழிப்பறி நடந்துச்சோ அதே மாதிரி அதுலேயும் நடக்க ஆரம்பித்தனால ஃபஸ்ட்டு சைனாவில் தான் பேப்பர் அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க. சைனாவில் தான் பேப்பர் கரன்சியும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பேப்பர் கரன்சி வந்து எல்லாத்துக்கும் எளிமையான முறையில் எடுத்து செல்கிறதுக்கும் மற்றபடி அவங்க ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இருந்தனால, கோல்டை விட மெட்டல் காயின்ஸை விட கொஞ்சம் சுலபமாக இருந்தனால இதை வந்து ஒவ்வொரு நாடும் அங்கீகரித்தாங்க. அவங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் கரன்சிஸ் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. என்னென்னா, பேப்பர் கரன்சிஸ் வந்து ஈஸியாக வந்து எரிஞ்சு போகிற மாதிரியும் மக்கி போகிறது கிழிஞ்சு போகிற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலி வந்து கடிச்சு ஏகப்பட்ட கரன்சிஸை லாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா சூட் கேஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அட்வான்டேஜாக நம்ம வந்து மாறணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இன்டர்நெட்டும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. பேங்கிங்கில் வந்து நம்மளுடைய பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்ம பணத்தை நம்மளுடைய அந்த கார்டு மூலமாக எங்கேனாலும் நம்ம வந்து பயன்படுத்துகிற விதமாக இந்த பிளாஸ்டிக் கார்டு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. பிளாஸ்டிக் கார்ட்ஸ்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை விட அட்வான்டேஜாக வேணும் அப்படின்றனால இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மெத்தட் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து அதிகமாக ரீச் ஆனது எப்போ அப்படின்னா, இந்த லாக்டவுன் டைமில் தான் ஏகப்பட்ட நபர்கள் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா லாக்டவுனில் யாராலையும் வெளியே போக முடியும், எனக்கு தேவையான பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தப்போ நம்ம வெளியே போக முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மெத்தட் வந்து அதிகமாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன். அதுலேயும் ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் இருந்துச்சு. எங்கே வேணாலும் பேமெண்ட்ஸ் அனுப்பலாம் அப்படின்ற பட்சத்துலையும் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து அதிகம் அதில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. டைம் வந்து பேமெண்ட் அனுப்பிடுவோம், ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்ன பின்ன டிலே ஆகலாம். சில நேரம் வந்து நம்ம பேமெண்ட் மெத்தட்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம், ஆனால் நமக்கு திரும்ப வரும்போது ரொம்ப டிலேயாக வரும். இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது அதை விட மிகப்பெரிய ஒரு எவல்யூஷனாக தான் கிரிப்டோ கரன்சி வந்துச்சு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா, கிட்டத்தட்ட இது வந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாத ஹைலி செக்யூரிட்டியான ஒரு டெக்னாலஜி அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பேங்கிங் செக்டரில் நம்ம இருக்கக்கூடிய எல்லாருடைய அக்கௌண்ட்டும் அங்கே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒரு தனிப்பட்ட நபருடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரியோ லிங்க் மாதிரியோ கொடுத்து அவங்க மூலமாக அக்சஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஆனால் பிளாக் செயின் டெக்னாலஜியில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய அக்கௌண்ட்டும் எல்லா நபர்களுடையும் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு பிளாக்காக வந்து க்ரியேட் ஆகும். அது இன்னொரு டேட்டாவோட ஒரு செயின் ஃபார்மேட்டில் கனெக்ட் ஆகிருக்கனால தான் இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பேமெண்ட் மெத்தடாக ஒரு கரன்சியாக தான் பிட்காயின் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி. பிட்காயின் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சதோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் 2008 கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பிட்காயினை வந்து எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்தது, கரன்சியாக வந்து பயன்படுத்த ஆரம்பித்தது, ஏற்றுக்கிட்டது எப்போ அப்படின்னா 2009 தான்.
இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2010 ஒரு 10 பைசாவுக்கு கம்மியாக இருந்த ஒரு பிட்காயின் இப்போ 2025 கிட்டத்தட்ட $1,00,000 மேலே போயிருச்சு. 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $76,000 சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதோடைய ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆனதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏகப்பட்டது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பிட்காயினோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 8/7/2025 இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம அமெரிக்கன் டாலரில் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான டாலர் தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்திய ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா 89 லட்சத்துக்கும் மேலே வந்து இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பிட்காயின் பற்றி தெரிஞ்சிருப்போம். கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றத பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ கரன்சிஸில் டோக்கனா என்ன, கரன்சிஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.